நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். சார் வந்து ஒரு வருஷமாக தெரியும். ஆனால் சிரிப்பு யோகா கிளாஸ் நான் வந்ததில்லை. எனக்கு சிரிக்க தெரியுமானே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து சிரித்ததே இல்லை, இவ்வளோ இதாக சிரித்ததே ஃப்ரீயாக சிரித்ததில்லை. அதனால் இந்த மசில்ஸு இந்த நரம்பு எல்லாமே வலிச்சுட்டே இருந்தது. காலையிலேருந்து மதியம் வரையும் சிரிக்கும்போது ரொம்ப வலி. இப்போ வந்து அந்த மசில்ஸ் நரம்பு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. என்னால் இனிமேல் சிரிக்க முடியும்னு தோணுது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது பெரிய ஒரு கிஃப்டடுன்னு சொல்லலாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்த அத்தனை நிகழ்வுகளும் வந்து இன்னைக்கு நடக்குது. நான் இடையில என் பிள்ளைங்களோட நான் மட்டும்தான் விளையாண்டுருக்கிறேன், யாரோடையும் சேர்ந்து விளையாட விட்டதில்லை. அதனால எனக்கு அந்த விளையாட்டுங்கிறது வந்து இன்னைக்கு வரையுமே நான் விளையாட்டு பிள்ளையாவே இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு இந்த விளையாட்டு இன்னும் எங்களோட எல்லாம் சேர்ந்து நம்மளை விட என்னை விட ஏஜ் இருக்கிறவங்க விளையாடும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப அவங்கள பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் இன்னையும் விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்கிறேன். என் வீட்லேயும் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்கிறாரு. இதை விட இன்னொரு என்ன விஷயம்னா, இவ்வளோ சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. நான் சொந்தங்களுக்காக ஏங்குறவன். அதுக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது, இந்த காலம். அதுதான் பெரிய விஷயம். சார் சூப்பர் 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 எக்ஸலண்ட் கிளாஸ் இது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைச்சது. இனிமேல் நான் இருப்பேன் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இவ்வளோ நாள் பிறந்ததுலேயே இன்னைக்கு ஹாப்பி.